பிறப்பு லக்னத்திற்கு பிறந்த குழந்தைக்கு அவங்க ஜாதகம் பார்க்குறாங்களே தவிர இன்றைய வளர்ந்த குழந்தைக்கு ஜாதகம்ங்கிறது பார்க்கறது கிடையாது. மேஷ லக்னத்திற்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு பகவான். அவர் 7ஆம் இடத்துல இருந்தாலோ 7ஆம் இடத்தை பார்த்தாலோ ராகு கேதுடைய நட்சத்திரம் போகுது. ராகு கேது உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதுவும் கோச்சாரத்தில் ராகு கேது பயிற்சி ஆகும்போது திடீர் யோகத்தை கொடுப்பாரானா கொடுப்பார். ராகு கேது அப்படிங்கிறது திருமண தடைக்கு காரணமே கிடையாது. ராகு கேதுங்கிறது நம்முடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம். வணக்கம். ராகு கேது தோஷம் இன்றைக்கி எல்லாருமே திருமணம் அப்படிங்கிறது எடுத்தாலே அந்த பிறப்பு லக்னத்திற்கு ராகு கேது 7ஆம் இடத்துல இருந்தது, லக்னத்தில் இருந்தாங்க, இல்லைனா 8ஆம் இடத்துல இருந்தாங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகம் அப்படிங்கிறத ஒதுக்கி வச்சிடுறாங்க. பிறப்பு லக்னத்திற்கு பிறந்த குழந்தைக்கு அவங்க ஜாதகம் பார்க்குறாங்களே தவிர இன்றைய வளர்ந்த குழந்தைக்கு ஜாதகம்ங்கிறது பார்க்கறது கிடையாது. ராகு கேது 12 ராசி கட்டங்களில் ஏதாட்டி ஒரு ராசி கட்டங்கள் 2 ராசி கட்டங்களில் கண்டிப்பாக இருந்து தான் ஆவாங்க. அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய பலன்கள் அது சுப பலனாக இருந்தாலும் சரி, அசுப பலனாக இருந்தாலும் சரி, அதை நம்ம அனுபவித்து தான் தீரணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். எந்தெந்த காலகட்டங்களில் இந்த பலன், இந்த ராகு கேதுவினால் எனக்கு பிரச்சனை வரும்? பொதுவாகவே எல்லாருடைய சிந்தனை எப்படி இருக்குதுன்னா, என்னுடைய ஜாதகம் நல்லா இருக்கணும், ஆனால் கிரகங்கள் எல்லாமே எனக்கு நன்றாக அமையணும் அப்படிங்கிறத நினைக்கிறீங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. நம்ம நினைக்கக்கூடிய சூரிய பகவானும், சுக்கிர பகவானும், குரு பகவானும், சந்திர பகவானும், ஏன் இந்த 4 கிரகத்தை மாத்திரம் நான் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 கிரகம் தான் நீங்கள் சுப கிரகம் அப்படிங்கிற ஒரு மனதுக்குள்ளே உங்களுக்கு ஆழமான பதிப்புங்கிறது இருக்குது. முதல்ல நமக்கு ஒரு சின்ன புரிதல் அப்படிங்கிறது வேணும். இந்த 12 லக்னங்களுக்கும் சில கிரகங்கள், நீங்கள் சுப கிரகங்கள்னு நினைக்கக்கூடிய சில கிரகங்கள் உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய கிரகங்களாகவே அமையும். இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா, மேஷ லக்னம் எடுத்துட்டோன்னா குரு பகவான் நல்ல அதிபதி, கரெக்டுங்களா? குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லுவாங்க. இந்த குரு பார்த்தா நமக்கு பிரச்சனையை தரும் இல்லைனா தீர்க்கும் அப்படிங்கிற ஒரு ஆழமான பதிப்பு நம்ம கேட்டு கேட்டு நம்ம மனசில் அப்படியே பதிஞ்சிருக்குது. திருமணம் ஆகலை அப்படின்னா குரு பார்வை வந்தால் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. நான் உதாரணமாக இந்த மேஷ லக்னமே எடுத்துக்கிறேனே. இந்த மேஷ லக்னத்திற்கு குரு 12ஆம் அதிபதி. மேஷ லக்னத்திற்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு பகவான். அவர் 7ஆம் இடத்துல இருந்தாலோ 7ஆம் இடத்தை பார்த்தாலோ இருந்தானா என்ன நடக்குங்க? 12ங்கிறது செலவு, விரயம், வெளிநாடு. 7ஆம் இடத்துல இருக்கும்போது கணவன். அப்போ அந்த 2 பேருக்குள்ள பிரிவு பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். அந்த பிரிந்திருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கோச்சார குருவோ 7ஆம் இடத்துல இருந்ததுன்னா சிறப்புன்னு சொல்கிறீங்க. அப்போது நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த குரு பகவான் நல்லவருன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கும் கடக லக்னக்காரங்களுக்கும் சிம்ம லக்னக்காரங்களுக்கும் குரு பகவான் பிரச்சனையானா கண்டிப்பாக பிரச்சனை. ரிஷப லக்னக்காரங்களுக்கும் குரு பிரச்சனையானா கண்டிப்பாக பிரச்சனை. இது எத்தனை பேருக்கு தெரியும்? உதாரணமாக நம்ம ராகு கேதுன்னு ஒன்று எடுத்தோன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய சுப கிரகம் அப்படிங்கிற ஒரு பார்வையில் வரும்போது 12 ராசி கட்டங்களில் நவ கிரகங்களுமே நமக்கு பிரச்சனை தரக்கூடியதான். நம்ம என்ன பண்ணுறோம்? குறிப்பிட்ட சில கிரகங்களை மட்டும் நம்ம தனிமைப்படுத்திக்கிண்டு இவங்களால தான் பிரச்சனை அப்படிங்கிறது சொல்கிறோம். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அங்கே பிரச்சனைங்கிறது கிடையவே கிடையாது. அப்படி தானே உங்களுக்கு? இப்போ நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்க, ஆசைப்பட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்குறீங்க, அது அதீத வட்டி அப்படிங்கிறத ஒன்று ஏற்படுத்துது. அதெல்லாம் விட்டுட்டு சனி பகவான் வந்தார், என்னை கடனில் ஏற்படுத்தி விட்டுட்டார். யாருக்கு? சிம்ம லக்னக்காரங்களுக்கு. கரெக்டுங்களா? என்ன நியாயம்னு எனக்கு தெரில. அதே மாதிரி மிதுன லக்னக்காரங்களுக்கு கண்டக சனியாக போயிடுறாரு, மேஷ லக்னக்காரங்களுக்கு விரய சனியாக ஆயிடுறாரு. கரெக்டாக? அதை நான் செய்த செயல்களால் தான் எனக்கு அங்கே கடன் ஏற்பட்டது, அங்கே சனி பகவான் காரணம் கிடையாதுங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. ரைட்டுங்களா? நம்ம செயல்கள்னால், என்னுடைய ஆசையினால தான் இந்த நிகழ்வு நடந்ததுன்னு எத்தனை பேருக்கு புரிதல் அப்படிங்கிறது இருக்குதுன்னு தெரியலை. சரிங்களா? சரி, ராகு கேது எடுத்துப்போமே. இந்த லக்னங்களுக்கு 7ஆம் பாவகத்தில் ராகுக்கு இருந்ததுன்னா அது தோஷ ஜாதகம்ங்கிறது கொடுத்துட்றாங்க. இப்போ இதே ஆணுக்கும்
ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இப்படி இருந்ததுன்னா ஆணுக்கும் இதே மாதிரி தோஷமாக இருந்தால் மட்டும்தான் அவங்கள இணைக்கிறாங்க. இல்லைன்னா இங்கே இணைப்பது அப்படிங்கிறது அந்த 2 ஜாதகத்திற்கும் கிடையாது அப்படிங்கிறது அங்கே இருக்குது. அப்போது இது ஒரு 22 வயசில் இந்த ஜாதகம் திருமணத்திற்காக எடுக்கும்போது இது ராகு கேது தோஷம்னு ஒரு முத்திரை குத்திட்டாங்கன்னா 27 28 வயசு வரைக்கும் பார்த்து 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 வேண்டாம் வேண்டான்னு விலக்கி வைக்கக்கூடிய காலங்கள் தான் இருக்குது. கண்டிப்பாக கிடையாது. அக்ஷய லக்ன பத்ததி படித்த மாணவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ராகு கேதுடைய நட்சத்திரம் போகுது. ராகு கேது உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க நல்ல பாவகத்தில் இருக்காங்களா, நற்பலன்களை உடனே செய்வார். அதுவும் கோச்சாரத்தில் ராகு கேது பயிற்சி ஆகும்போது திடீர் யோகத்தை கொடுப்பாரானா கொடுப்பார். ஒரு 34 வயசு ஒரு பொண்ணுக்கு கால நிமித்தமாக கல்யாணம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே இல்லை. குடும்பத்திற்காகவோ படிப்பை நோக்கியோ இல்லைனா ஏதோ ஒரு சாதிக்கணுங்கிற தன்மையில் ஓடிண்டே இருக்குது. திடீர்னு திரும்பி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க ஜாதகத்தில் ராகு கேது அப்படிங்கிற தோஷம் இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்றைய லக்னத்திற்கு ராகு கேதுவுடைய நட்சத்திர புள்ளிகள் அவங்களுக்கு போச்சு அப்படின்னா அந்த திடீர் திருமணத்தை கொடுக்குமானா கொடுக்கும். இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கும் சிம்ம லக்னக்காரங்களுக்கும் துலா லக்னக்காரங்களுக்கும் ஒரு திடீர் திருமண யோகத்தை இந்த ஒரு வருஷத்தில் கொடுத்துருக்குமானா கொடுத்துருக்கோம். நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு ராகு கேது ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் கோச்சாரத்தில் அவர் நல்ல பாவகங்களில் வரும்போது இல்லைன்னா ஜாதகத்தில் நல்லாவே இருக்குது, கோச்சாரத்துலேயும் நல்ல அமைப்பில் வந்ததுன்னா திடீர் திருமண யோகத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். ராகு கேது அப்படிங்கிறது திருமண தடைக்கு காரணமே கிடையாது. ராகு கேதுங்கிறது நம்முடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம், நம்முடைய பூர்வீகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உணரக்கூடிய தன்மை. நம்ம கர்மான்னு சொல்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நான் என்ன கர்ம பலன் வாங்கி வந்தேன்னு சொல்கிறீங்க. அந்த கர்மாவோட அந்த நான் எதை எப்படி கரைக்க போகிறேன் அப்படிங்கிறத ராகு தான் நமக்கு உங்களுக்கு வழிகாட்டியாக அமைக்க போகிறாங்க. அந்த கேது அதோட வழியில் அந்த கர்மம், அந்த ஞானம், அந்த தானம், அந்த தர்மம் அதை உங்களை செயல்பட வைக்கிறாரு. கேது இல்லாமல் எந்த கோவிலுக்கும் எந்த பரிகார ஸ்தலத்துக்கும் செல்ல முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ராகு தான் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து இந்த கேதுவின் மூலமாக அதை தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் உரியதே. ஸோ உங்கள் ஜாதகத்தில் 25 வயதானாலும் சரி, 35 வயதானாலும் சரி, 45 வயசானாலும் சரி, உங்கள் ஜாதகத்தில் உங்கள் அக்ஷய லக்னத்திற்கு ராகு கேது எந்த பாவகத்தில் இருக்கிறாங்க, எந்த கர்மாவை எந்த கடமையை, கர்மாங்கிறது நம்ம செய்யக்கூடிய கடமை அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கோங்க. கர்மானா அந்த கர்மா என்ன கர்மா தெரியாது, கரெக்டுங்களா? கடமையை உங்களை தீர்க்கறதுக்கு அதை நல்ல செய்யக்கூடிய தன்மை. இப்போ அப்பா அம்மாவுக்கு பணிவிடை செய்வது என்னுடைய கர்மா, அது என்னுடைய கடமை. அந்த கடமையை உரிய காலத்தில் செய்யக்கூடிய ஒரு தன்மையை இந்த ராகு கேதுக்கள் மட்டும்தான் உங்களுக்கு வழிகாட்டுவாங்கிறத மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க. சிலருக்கு ராகு தசாபுக்தி வந்துடுத்து, கேது தசாபுக்தி நடக்குது அப்படின்னா உடனே அங்கே பயம் பதட்டம் ஜாஸ்தியாயிரும். அதெல்லாம் மாற்றத்திற்குரியது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒரு புரட்டி போடக்கூடிய ஒரு தன்மை, ஒரு நல்வழி காட்டக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த ராகுவுக்கும் கேதுவிற்கும் உரியதே தவிர திருமண தடைகளையோ, நீங்கள் ஒரு கடன் வாங்கினீங்கன்னா அதுக்கு ராகுவும், நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டீங்க ஒரு நோய் வந்ததுன்னா அதுக்கு கேதுவும் காரணம் கிடையாது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ராகு கேது உங்கள் ஜாதகத்தில் உங்கள் கர்ம கடனை, பித்ருக்கடனை கரைக்கக்கூடிய ஒரு தன்மையை உரிய காலத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க. ராகு கேதுவை தொட்டால் மட்டும்தான் உங்களுடைய பித்திருக்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு சேரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்களே உங்களை அறியாமல் ஒரு பரிகாரம் பண்ணுறோம், ஒரு பித்திருக்கடன் பண்ணுறோன்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது எங்கே இருக்கிறாங்க, உங்கள் ஜாதகத்தில் அந்த கர்மா செய்த காலத்தில் கோச்சார ராகு எங்கே இருக்குது அப்படிங்கிறத எடுத்து பாருங்கள். புரிதல் அப்படிங்கிறது இருக்கும். நன்றி.